வழித்தடங்களில் சாது சுந்தர் சிங் ஐரோப்பாவில் இருந்தபோது எது போன்ற ஊழியர்களை இந்தியாவிற்கு அனுப்ப வேண்டுமென்று அங்குள்ள மிஷனரி சங்கத்தாருக்கு ஒரு யோசனை சொன்னார். இந்தியாவிற்கு வேத சாஸ்திரம் கற்றுத் தேர்ந்த நிபுணர்கள் அவசியமில்லை. ஏனெனில் இந்தியாவில் தத்துவ ஞானத்திற்கு குறைவில்லை. ஞான சாஸ்திரிகளுக்கு தேர்ந்த எதிர் ஞானங்களை புகட்டி சுருதிக்கு சுருதி கூறத்தக்க பண்டித வித்துவான்கள் அநேகர் உண்டு. ஆகையால் எங்கள் தேசத்திற்கு ஐரோப்பாவின் ஞானங்கள் அவசரமில்லை, மேலும் அது அவசியமுமில்லை. ஆனால் இந்தியாவுக்கு இயேசுவின் சாயல் அணிந்து அவரைப் போல் ஜீவிக்கும் சாதுக்கள் மற்றும் பரிசுத்தவான்களை அனுப்புங்கள் என்றார். ஆம், இது முற்றிலும் உண்மையே. ஏட்டளவில் கிறிஸ்துவை பற்றி படித்தவர்களை விட செயலளவில் கிறிஸ்துவை போன்று வாழ்பவர்களே தேவை. 1845 ஆம் ஆண்டு பிறந்த தாமஸ் பர்னார்டோ இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அம்மாபெரும் அழைப்பிற்கு தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த இயேசுவின் வழித்தடங்களில் தன்கால்களை பதித்தார். 1866ஆம் ஆண்டு சுவிசேஷ வாஞ்சையுடனும் மிஷனரி தாகத்துடனும் சீன இன்லாண்ட் மருத்துவ மிஷனரியாக இணைவதற்கு ஆயத்தங்களுடன் தன் மருத்துவ படிப்பை தொடர லண்டன் புறப்பட்டார். ஆனால் அங்கு படித்துக் கொண்டிருக்கும் போது வீதிகளில் அலைந்து திரிந்த ஆதரவற்ற ஏழை சிறுவர்களைக் கண்டு அவர் உள்ளம் கரிசனையுடன் வேதனை அடைந்தது. அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஒரு இல்லத்தை கட்டினார். ஏறத்தாழ 60,000 சிறுவர்கள் இவரால் மறுவாழ்வு பெற்றனர். மருத்துவமனையும் சுயதொழில் பயிற்சிக் கூடங்களையும் கட்டி மக்கள் வாழ்வை முன்னேற்றினார். இயேசு கிறிஸ்துவைப் போல் வாழ்ந்து காட்ட தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அப்பணிக்கு அர்ப்பணித்து அம்மக்களை முன்னேற்றி தன் வாழ்வை முடித்தார். அன்பரே, ஆதரவற்ற மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய ஆவல் கொள்ளுகிறீர்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் அவர்கள் வாழ்வை முன்னேற்றவும் என்னை பயன்படுத்தும்.